யோ நான் விக்கி தான் பேசுறேன். நான் வீட்டுல தான் இருக்கேன். நீ எந்த ஏரியா ப்ரோ? கட் பண்ண வீட்டுல இருக்கடா. நீ எங்க இருக்க? இப்ப நீ எங்க இருக்க? இல்ல இப்ப நீ எங்க இருக்க ப்ரோ? நான் நீட்டா எங்க? இல்ல இல்ல நான் நேர்ல பாக்கணும் ப்ரோ. இல்ல நான் நேர்ல பாக்கணும். இப்ப நேர்ல பாக்கணும். எங்க இருக்க ப்ரோ நீ? வீடு வீடு எங்க இருக்கு? வீடு எங்க இருக்கு? சரி சரி. நிதிஷ்டியா சரியா? நான் முதலே தெரிஞ்சுதான் வந்திருப்பேன். இந்த மாதிரி போனை பாக்குறப்பதான் தெரிஞ்சது இது. நான் சொல்றேன்ல பேசி லாக் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். நான் அது இப்ப எங்க மச்சான் நான் பேசி எத்தனை நாள் ஆச்சு? அவன் போனை பாத்துக்கிறதான் ப்ரோ சொல்றேன். சிக்கிட்டான் போல இருக்கு. பையன் சிக்கிட்டான். ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. சொல்றேன் ப்ரோ என்கிட்ட அவங்க பேசினது எப்ப தெரியுமா? எக்ஸாம் முடிஞ்சு ஏப்ரல் மாசம் பேசினது. அப்பயே நான் அந்த பாதி மாசம் அதை கேட்டுட்டு அவதான் சொன்ன. நீ தான் மெசேஜ் பண்ற. என்கிட்ட இப்படி வந்தாங்க. வீட்டுல போய் கேட்டேன். அவதான் நான் கேட்டேன், இது யாரு இங்க இருக்கு? நீ தான் இப்படி மெசேஜ் பண்ற, டிஸ்டர்ப் பண்றான்னு சொன்னான். சரி எங்கன்னு கேட்டதுக்கு அவதான் சொன்னா. நான் இவன் வந்து கேட்டு இப்படி ஒரு பையன் இருக்கானா அது ஒண்ணு சொல்றான். ஆனா நான் வந்து போயிட்டான். போன் பண்ண அதுக்கு கட் பண்றேன். ஓ நான் டிராபிக்ல நிற்கும் போது போன் நான் நினைச்சு முடியும். எப்படி ப்ரோ இங்க இருந்து இப்பதான் போறேன், டிராபிக்ல இருக்கேன். என்ன எனக்கு புரியல. இந்த நேரத்து போன் போடும்போது சொல்றேன் நான். நான் அப்ப தான் எங்க அத்தையை விட்டு நான் வண்டியில போயிட்டு உட்காந்து சொல்ல டிராபிக் எல்லாம் எப்படி கால் அட்டன் பண்ண முடியும், பேச முடியும். போன் பண்ணி பேசணும். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? அடுத்தடுத்த வேலை இருக்கு, மழை பெய்யுது. நான் சக்குன்னு வீட்டுக்கு போக வேண்டாமா? நீ சரி பண்ண மாட்டேன் ப்ரோ. அண்ணானது போவோம். எனக்கு பிரச்சனை பண்ற மைண்ட் இல்ல சொல்றதுக்கு. சரி பண்ண மாட்டேன். வா அப்ப அண்ணானது அப்புறம் வண்டியில இருக்கு. இதை கூப்பிடுறீங்க எனக்கு அடுத்து பாட்டு. நான் அடுத்தடுத்த வேலை இருக்கு எனக்கு. காலையை முடிச்சுட்டு இங்க உட்காந்துட்டு நான் சொல்றதுக்கு இந்த வீக் ஃபுல்லா எனக்கு டைட். என்னால எங்கேயுமே வர முடியாது. கசகசன்னு இருக்கேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நானும் பார்த்தேன். தங்கச்சிட்டு பேசி புரியுதா? பேசுறாங்க பேசலையே. வீடு மாதிரி ப்ரோ. மனிதர் உணர்ந்து கொள்ள மனிதர் காதல் அல்ல. இப்பதான் பேசுறாங்க. அதை கேட்டு அப்பா சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நீ வா ப்ரோ. சரி பண்ண மாட்டேன். சரி நான் சொல்றது முக்கியமான வேலை இருக்கு. ஆனா எங்கேயுமே வர முடியாது. எனக்கு இதான் ப்ரோ முக்கியமான வேலை. அந்த குழந்தைவே அவங்க பேசல. என்ன சொல்றான் பாருங்க. உங்கதான் வந்து பேசுனாங்க. என்ன ப்ரோ எனக்கு புரியல. உங்கதான் வந்து பேசுனாங்க, நான் பேசல. அதான் ப்ரூஃப் எடு ப்ரோ. நான் பாத்துட்டு ப்ரோ நீ டெலீட் பண்ணத நான் எப்படி ப்ரோ காட்ட முடியும்? நான் போன் எடுப்பேன். நான் கேட்கலாம் ப்ரோ டெலீட் பண்ண நான் எப்படி காட்ட முடியும்? அவங்க ஐடி வேணா சொல்லுங்க, நான் எடுத்து காட்டுறேன். டெலீட் ஆயிருச்சு. ஓ லாக் பண்ணி டெலீட் பண்ணது. லாக் பண்ணி டெலீட் பண்ண நான் எப்படி காட்ட முடியும்? லாக் பண்ண அக்கௌண்ட்டுக்குள்ள போ. இத்தனை கொண்டு போகிறதுக்கு இத்தனை கொண்டு போகிறதுக்கு நான் சொல்றேன்ல, நான் பேச ஒண்ணு பேக் கிடையாது. இல்ல பேசுவாங்க, நான் நல்லா பிரேக்கப் பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். பிரேக்கப்ல பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. பிரேக்கப் இல்ல பிரேக்கப். பாருங்க எங்க இருக்கு கனடியா ப்ரோ. மனசாட்சி அக்கௌண்ட் தான். மனசாட்சி அக்கௌண்ட் ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. என்ன ப்ரோ? நான் 4 வருஷமா பேசுறேன். ஒரு அக்கௌண்ட் கூட நான் பிளாக் பண்ணிருக்கேன். இத்தனை அக்கௌண்ட் ப்ரோ. இதெல்லாம் என்னைய பிளாக் பண்ணிட்டு போனவங்க. கண்மணி பழைய இதெல்லாம் நீங்க ஃபேக் ஐடி. சொல்லிட்டா லிட்டில் பேபி பிளேகர் ஐயம் பாதி. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. என்ன ப்ரோ பூனைக்குட்டி? என்ன இது? இங்க தங்கச்சி அக்கௌண்ட் போ. அதான் சொல்றேன், பிளாக் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன். எப்படி லீக் பண்ணுவோம் பண்ணுங்க. ப்ரோ பிளாக் பண்ணி அவரே இப்ப சொல்ல பட்டன் பிடிக்க வச்சிருக்கீங்க. பர்ச்சேஸ் எடுப்போமா? சரி என்ன இது? நான் யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன ப்ரோ? உங்க இதை மட்டும் நீங்க பார்த்து போங்க, அவ்வளவுதான். இல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணியான்னு தெரிஞ்சது. அதான் நான் அது மாதிரி தெரிஞ்சது எனக்கு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? உங்க ஐடி நீங்க பார்த்துட்டு போங்க, அவ்வளவுதான். என்னோட இதை நீங்க எதுக்கு பாக்குறீங்க? உங்களுக்கு தேவையான மட்டும் பார்த்துட்டு போங்க. ஃபோன் மட்டும் பேசிட்டாரு.
மச்சான் கூப்பிட்டார்